பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு போயிட்டாளா சந்தைக்கு போயிட்டாளான்ட்டேன் மதுனியாய டேய் தம்பி ஹார்மோனியம் பின்பாட்டுனா என்ன நீ முன்னாடி செய்யணும் நான் பின்னாடி செய்யணும் சூப்பர் சீக்கு வந்த வெளியே விடுறா இது யாராவது நீங்க பாடலாம் நான் பாடுற அதே சிலாங்கில பாடலாம் மதுனியாய மதன்யாய் காலை சென்னைக்கு திராண்டா நீங்க குழந்தை அதுல ஜாயின் பண்ணிக்க மேடம் மதுனி நமத்தோட வாரே பருப்பு கடஞ்சேரிங்கலாமா அதிகர நாசமா போக அடுத்து என்ன பாடணுமா கொழுந்தா இது என்ன பாட்டு கண்டங்கரும் எப்படி பாடணும் கொழுந்தா நீங்க ஜூம்ப அது வரக்கூடாது கியூல வந்துருவாங்க மொத்த மசூர் இருக்காது புடிங்கிட்டு போயிடுவாங்க நீங்க எப்படி பாடணும்னா கொழுந்தா நான் கொத்தோட தாரே நினைச்சத புடிச்சு நாங்க ஊர்ல போறோம் கொத்தோட குடுத்து பாடுறி பாடுவேன் என்ன போடுற யார் யாடி முதல்ல உனக்கு என்ன வேணும் நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச அந்த மிருதங்காரன் அரச்சனை இங்க இருக்கக்கூடாது எந்த பாட்டுக்கும் கராட்டாடி ஆத்தாட்ட அடிக்கிறேன் நீர்மலையா உன்னை எங்கனே பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துருக்கனே எங்க சாட்டாடி அந்த ஆட்டம்லயா நான் கப்பலிங்க கீத்துக்கத்த வெட்டி உன் கப்பலிங்க வெட்டிட்டு போ பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அந்த நாயை கொண்டு வீட்டில் விட்டுவாங்க நான் பாடுறேன் அது முதுகுல ஏறிக்கிட்டு ஓடுது மங்க திருடி திங்கிற பொண்ணு மஜம் எத்தனையோ கொஞ்சம் பண்ணுவாரே இந்த பாட்டு உங்க அம்மா மேல சத்தியமா டேலை அம்மா மேல சத்தியமா சட்டால போல எப்போ பார்த்தாலும் ரங்கு ரங்குன்னு அடிக்கிறேன் அந்த பாயார கட்ட வீட்டுக்கு போ நீங்க வாசி காட்டு என்ன டேய் இங்க வாடா அம்மா இது சரியா வருமா பழனி மைனே இல்ல வாசிக்கிறதுக்கு சரியா வருமா என்னடா சித்திரத்துல திரி எடுக்கிற ஆள் மாதிரி பாடிட்டு போயிட்டேன் டேய் பழனி கொத்தனார் மைனே வாடா 200 ரூபா சேர்த்து தரேன் ஒளிப்பால என்ன கோவாயா எப்படிதான் உங்களுக்கு வாசிக்கிறது சரி சரி ரோசப்பரியா ஆமாண்ணே அப்படித்தான் 7 பேர் சோத்துக்கு தான் பத்துறாங்க சரி போய் உள்ளதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போ ரோசை போட்டுட்டு வேமா ஒரு வாரம் காலையில் காரில் முன்னாடி ஏசி வெள்ளையன்ட்டுவேன் உன் சரி பொல்லாதான் வாரு எல்லாருக்கும் முத்துவீரருக்கே வராரப்பா ஒன்னேட்டுத்தே அவங்க உட்காந்துருக்காங்க நிற்கிறாங்க பூரா நீர் கசிவு அப்படியே என்னைய பார்க்க என் தம்பியெல்லாம் வரல இந்த மாதிரி எனக்குமே ஒழுகுது இப்போ எதுக்குடா கத்திரிய ஆஹா வருங்கால சிங்கம் பண்ணீங்கலாம் வருங்கால சிங்கம் கிடையாது அவங்க தான் வருங்கால கொழுந்தே நான் இல்லாதப்ப அவங்க கண்ணுல பூலதன்ன மணிக்கு அப்படியே நிப்பாங்க போயிலா எப்படி இருக்கு உனக்குன்னா தெரிய முடியும் என்ன உனக்கு முன்னாடி பிறந்தது உங்க அண்ணா உனக்கு சின்ன கிண்ணா 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 பயலுகடா இல்லை இவன் பெரிய காமவரியனா இருப்பான் போலடா வந்தலேருந்து முண்டா அனத்துக்கிட்டே இருக்கான்டா கொஞ்சம் சார் போவீங்க பங்காளி சாங் பாட போறேன் தம்பி அதே நீர்மலை அடிதான் உன்னை எதுவுமே இந்த ஒரு நாயை கொண்டு வருச்சு திருப்பத்தூர் சந்தையில் 70 ரூபான்னு வித்துருத்தா இங்கே வார எப்படி தூக்கிட்டு போதுவார் என்னத்தா கிழக்கு தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போகுது மாடு 2 மதுரை வெள்ள மடிக 2 தஞ்சாவூர் மாடு 2 கும்பகோணம் பொன்னம்மா நம்ம குடிஞ்சதானா டோமடி கண்ணம்மா அதுக்கு அங்கிட்டு வேற இல்லை அது ஈபி அதிகாரி வேற நான் வரவே மாட்டேனே
கோயிலா மட்டும் கிடையாது, நாடக உலகத்தில் இருக்கிற அத்தனை பொம்பளை பிள்ளைகளும் வயிற்று புழப்புக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார், கலையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் முதவெல்லாம் நான் மணிக்கணக்காக டான்ஸை தடவுவேன். அப்போ நான் ஒத்த மாட்டு வண்டி. இப்போ என் வீட்டுக்காரம்மா டெய்லி காலையில் 6 மணிக்கு போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்துத்தான் உலைய வைக்கிறான். அன்னைக்கு திருச்சி விஜய் கொஞ்சம் சிமுண்டு மூட பெருசாக இருக்குன்னு 2 அமுக்கு அமுக்கிவிட்டேன். என் பொண்டாட்டி அந்த பூருக்கட்டையை எடுங்க, உங்களை இன்னைக்கு விதரில் அடிச்சு கொண்டே வருவேன்ட்டான். ஏன்னு கேட்டேன், என்டா அத்தை தண்டி சிமுண்டு மூட்டையை போய் பிதுக்குறியா, அப்போ உனக்கு நோக்கமாடான்றான். ஆனால் கோயிலா ஒரு அழகு தேவதை, அழகு தேவதை. ஆனா அந்த அழகு தேவதையை எவை விதை ஊன்றான்னு தான் தெரியல. அவனைத்தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா உனக்கு நான் நொம்மாவா இருக்கேன், எனக்கு அம்மாவா இருக்கணும், உனக்கு நான் அம்மாவா இருக்கணும். ஐயோ எவ்வளவு பாசம் என் மேல. நீ எனக்கு மக. ஆனா இந்த பிறவிலேயே அப்பா லப்பரை கடிக்காம பாலக்குடி. எந்த ஊர்ல அப்பாட்ட போய் பாலை குடிச்சாங்க? ட்ரைனிங் உனக்கு தெரியாது. ஆண்களுக்கு இணை பெண்கள். தம்பி சும்மாறா, வேணும்னா நீங்க நடிங்க, அண்ணன் தெருவில் கூட திடுறேன். போட்டு அனத்துறாங்க. ஆளுக்கு ஒரு டைலாக் பேசுனா அது நாடகமா வேற என்னமா? வள்ளிதிரமணன் நான் கர்நாடகத்தை கருப்பிச்சாமி நான் சொன்னேன். இவன் அரச்சனா இந்த ஊர்ல இருக்கே விடாரா. அழகான பெண்களை பார்த்து என் ஆண்மகன் ரசிப்பானா தவிர அதை அடைய நினைக்காதவன் தான் தமிழன். கை தட்டலாம், நான் விடவே மாட்டேன். எத்தனை அழகான பெண்கள் ரோட்டிலே போனாலும் பார்ப்பார்கள் என் தமிழை. ஆனால் தன் மனைவிதான் உலக அழகி என்று தான் இதயத்திலே கோயிலுக்கு கட்டியிருப்பான். நான் கைதட்டலாம். கோயிலா ஊர்ல உள்ள ஒம்பளை எல்லாம் பார்த்துட்டு உன் பொண்டாட்டி அழகின்னு கோயில் கட்டி போனா அப்புறம் மாசத்துக்கு அடுத்த ஒம்பளைய பாக்குற. பார்த்து ரசிப்போம். ரசிக்கிறதுக்கு இது பாலியல் வன்கொடுமை. ஆனா உன்னைய பொறுத்தளவு அப்படின்னா ஒத்திக்கிட்டு இருப்பேன். அப்படி சொல்லு. கோயிலா உன்னைய நான் சாட்டா கூப்பிடுவா? கூப்பிடுங்க. கோலு கோகிலாங்கிற பேரை ஷார்ட்டா கூப்பிட்டா கோகின்னு வரும். அது என்ன? சரி சாட்டா என்ன சொல்றேன். கோயிலா உன் பேர் சாட்டா? கோரு. இது என்ன சாட்டா? கோலமாவு. ஒரு ரொமான்ஸ் என்னை மாமான்னு சொல்றா. ரொமான்ஸா சொல்றேன் என் தங்கம். அதோட நான் சீவசமாதி அடையணும். மாமா. இது என்னடி பணியாரத்த மாதிரி கூப்பிடுற? வேற எப்படி கூப்பிடணும்? மாமா. எனக்கு காலை கடன் முடிச்சுட்டு வந்துட்டேன். அம்மோ. ஐயோ வாய பாரு, இது மாதிரியே இருக்குது அப்பா. அப்படி நான் சொல்லும் போது நீ திரும்பணும். அப்பதான் கோமிய வாடகை எடுக்க மாடு. சொல்றேன் திரும்ப. அம்மோ. மாடு செத்துருச்சு. என்னன்ற குசை போட்டு விட்டேன். மாமா ரொமான்ஸ். கோகி 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 கோகி. தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம தொட்டுக்குள்ள மாமனவே பக்கத்துல மயிலதா எட்டத்தில ஏ மாமனவே அந்தரக்கு முருகனுக்கு. கலை இவங்க பஜனைக்கு போறவங்கடா. பஜனைக்கு வந்து பொங்கச்சோறுன்றவன் போல. என்னுடைய ஸ்டூடெண்ட் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வர போறவன் யோகி பாபு ஆனந்த். சிவகங்கை மாவட்டம் தரியம்பட்டி செவன்மலை குரூப்ஸ். தம்பி ஆங்கிலத்தில் செவன்மலை, தமிழ்ல ஏழுமலை. ஏழுமலை குரூப்ஸ், ஏழுமலை பிரதர்ஸ், தரியம்பட்டி பாண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஊதுவத்தி அட்டையில 501 எதுலயே எழுதிச்சாங்களா. பட்டணில் போல யஜனக்கா கொட்டு கூட வாடி போச்சு, வாடி போச்சு யஜனக்கா கொட்டு கூட பள்ளச்சிரிக்கையில யஜனக்கா. நான் திருப்பத்தூர்ல பசியனே யஜனக்கா கொட்டு கூட போல யஜனக்கா கொட்டு கூட பூங்குயிலே யஜனக்கா. உங்க வீட்டில் லைட்டு மாட்டணுமா? ஐயா ஐயா லைட்டு மாட்டணுண்டாக. அதே பாவாடை கீழே ஒரு பல்ப் போடலாமா?
அந்த போர்டை காட்டுங்க, வயரை சொருகிறேன். உங்க சுவிட்ச் போர்டை. ஐயா ஐயா, ஐயனார் மை செட்டு அருமையாக அமைச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பத்தூர். ஆமா, எங்க செட்டு தானே. யாராவே எங்க செட்டு தான் அது. ஏது உங்கள் செட்டு? எங்க சொந்த செட்டு. ஐயனார் மை செட்டு ஓனர் உனக்கு என்ன வேணும்? ஓனர் எங்க அப்பந்தே, வேற யாரு? பொலந்து ஓச்சு. அவர் எப்படி உங்கள் அப்பா? எங்க அப்பா தான். மை செட்டு போட்டு திருப்பத்தூர்ல இருந்து ஒரு ஊருக்கு போயிருந்திருக்காரு. போற நேரம் மழை வந்துருச்சு. மழை வரவும் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்காரு. அந்த இடத்துல எங்க அம்மா உட்காந்துருக்கு. அதை ஒரு ஒதுங்கிட்டாரு. அப்படி அக்காளி மை செட்டு. ஏய் அங்காளி, நம்ம மையனா அப்போ லப்பரை கிடைக்காம பால் ஊட்டி அந்த பால் குடிக்க மாட்டேன். குடிப்பிய எப்பயுமே அந்த பால் தான். சிட்டான் 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 சினுக்கு இந்த சிக்கரையில சுகரை போட்டு மயக்கி திட்டா 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 தினுக்கு இந்த சிக்கலடியில சுகரை போட்டு கலக்கி. என்னண்ணா உள்ள என்ன தூண்டி முள்ளு வச்சிருக்கீங்களா? நலுக்குன்னு குத்துது. அது தூண்டி முள்ள இல்லை, குட்டே. அடி புளிப்பா புளியங்கா புடவை கட்டின வெள்ளரிக்கா. புளிப்பா புளியங்கா இவ புடவை கட்டின வெள்ளரிக்கா. புளிப்பா புளியங்கா இவ புடவை கட்டின வெள்ளரிக்கா. பாத்தா பாவக்கா இவ பருவத்தில போசாக்கா. சோக்கா நடக்கும் போது சொத்தா வேண்டும் பூசணிக்கா. சோக்கா நடக்கும் போது சொத்தா வேண்டும் பூசணிக்கா. புளிப்பா புளியங்கா இவ புடவை கட்டின வெள்ளரிக்கா. அது யாருங்க? அது யாரு? ஏன் பேயற சாப்பிட்டு நிக்கிறீங்க? அது யாரு? செனத்தவளை. செனத்தவளையா? அது பேசுமா? கப்பலிங்க திங்கி. ஒரு மேடையில கூட பேசி நான் பார்த்ததே இல்லப்பா. அது குரல் எப்படி இருக்குன்னாச்சு கேட்கவா? பேசுனா நாடகத்தை கெடுத்துருவேன். நான் தான் ஊமையா வர சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு அவர் வாய்ஸ் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் பேசுவார். மாமா கொள்ளூர் மணி மாமா ஒரு போடு போடுங்க மாமா. நீ பொட்டு வச்ச தங்க கோட்டம் உருக்கு நீ மகுடம். நீங்க தொட்டு தொட்டி இழுத்து வரும் சோறான மணி மகுடம். மொத்த வாடி என்ன விலை ஓடுற? என்னடா பொம்பளை கூட்டு வந்திருக்க? வரையில கிட்ட வரையில விலை போனா ஓசை மசிரில சொல்ல முடியும். அண்ணா நான் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் இது பண்ணீங்க. நீங்க ராசா அமைச்சு விடுங்கண்ணா. வா ஒன்றும் செய்வேன், மெதுவாக தான் செய்வேன், வலிக்காது. தம்பி அது எப்படி இந்த மாதிரி நல்ல வெள்ள வரும்போது என்னை கண்டுக்கவே மாட்டீங்களா? சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? அப்போ உனக்கு உண்மையிலே நான் மாமாவாடா? என்ன வழக்காது? மாமான்னு சொல்லாதீங்க. அப்போதான் புத்தி வந்துருச்சு. திருந்தி வாழ பாரு. உங்களை போய் மாமான்னு சொல்லலாமா? சிவகங்கை மாவட்ட புரோக்கர்னு சொல்லணும். செவத்த பிள்ளையெல்லாம் கூட்டு வந்து அமைச்சு விடுறீங்களே. இந்த பிள்ளையை நினைக்கும் போதே சிங்குமாறு சத்தரம் சின்ன பொண்ணு பத்துறான். கிட்ட போகும் போது சித்த பையன் குத்துறான். தபாக்கிறாடா கோயிலா தபாக்கிறாடா. சிங்கப்பூர் போயிட்டு வந்தவன் கிட்ட தபாக்கிறாடா. தபாக்கிறாடா. கை தட்டலாம் கை தட்டலாம். சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம்.
என்னடா பேசாம போறேன்? எனக்கே தெரியல. கனகர தகிலே ஏசனக்கா கொட்டு கூட கனகத்த பூங்குயிலே ஏசனக்கா கொட்டு கூட ஏசனக்கா மொட்டு கூட கனகத்து பூங்குயிலே ஏசனக்கா மொட்டு கூட உருட்டி முழிக்கையிலே ஏசனக்கா கொட்டு கூட ஒட்டம்பல்லாம் அடி ஒட்டம்பல்லாம் சிலுக்கு தட்டி ஏசனக்கா கொட்டு சிலுக்குதடி ஏசனக்கா மொட்டு கூட ஒன்னு அந்த பிள்ளை அமைச்சு விட இல்லை நீயாவது அன்னாருடைய இறுதிச் சடங்கு மாலை 5:30 அளவில் சொந்த இல்லத்திலிருந்து சுடுகாடு புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு குலக்கேசில் ஊர் உள்ள போதுப்ப இப்பொழுது சாரப்பாம்பும் நல்லவாம்பும் ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய தருணம். இதை தடுக்கவும் கூடாது, விரட்டவும் கூடாது. என்ன பொம்பளை மேல படுத்து கிடக்குற? அது கீழே நீ கிடக்க வேண்டியது. உன் குலசாமி செய்த பக்தினால் நீ மிஸ் ஆகிவிட்டாய். போட்ட ஓடல சொனங்கிட்டான். அவனுக்கு வெதர் ஒதுங்கி விட்டது என்று நினைக்கிறேன். கடுப்பால் உள்ள போய் தைலம் தடவ செல்கிறான். கீழே படுத்து கிடந்த யோகி பாபு டூப்பு என்னன்னா அதுக்குதான் யாரும் பார்க்கல. நாடகத்துக்கு வேணாம், உனக்கு காமம் முச்சிருச்சு. நீ வீட்டுக்கு போ, அப்பா வரேன். எனக்கு வலிக்குது, தைலம் மட்டும் விடுங்க. அவர் சொல்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? பின்னாடி தான் கிழிச்சிருந்தாங்க, இப்போ முன்னாடி நெளிச்சு விட்டா. மேடம் எனக்கு அங்க இல்ல, இடது பக்கம் சோத்துல கை. மனமதிக்கு போகாதீங்க, மல்லியப்பு கொஞ்ச நேரம் வாங்காது. மதுரைக்கு போறவர் இந்த உன்னை ஒரு கிலோ பையத்தானே தூக்கிட்டு வச்சு ஆயி நெருக்குதா? மூடையை வச்சுட்டு ஆயிரத்து ரூபா அப்பா காலால் விடுறேன் போடா. ஒரு கை தட்டலாம்ப்பா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. என்னைக்கு மேடையிலேருந்து கீழே விழுக போகிறேன்னு தெரியல. அன்னைக்கு பலாமட்டில் டப்பு டப்புன்னு ஒரு ரீப்பரே பிடுங்கி விட்டேன். மாமா பிரபுதேவ மாமா ஒரு ஆட்டம் போடுங்க மாமா. இத்தனை நாள் எங்கிருந்த அது யார்கிட்ட இருக்குது உனக்கு தேவைமைதா? பாட்டை பாடுங்க மாமா. அடி என் கண்ணுல விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் முகந்தா முகந்தா. உங்களுக்கு ஒரு அரைஞ்சி போர் போட்டு விடுறேன். போர் போட முடியாதுங்க, அது கழித்தர பொடி நடையா. என்ன சொல்லுங்க அந்த பாட்டு வரி சொல்லுங்க. பொடி நடையா அந்த பாட்டு இல்ல. பொடி நடையா பொறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் தாயி. பொறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் தாயி.
டே ஒரு வார்த்தை பேசுடா தம்பி ஒரு வார்த்தை பேசுடா. என்னடா உன்னே பேச சொன்னா என்னைய பத்த சொல்ற? வாய பாருங்களேன் இது மாதிரியே இருக்கு. தண்ணி கேனு சுண்ணி கேனு கூப்பிட்டா ஓடி வருவாளா இந்த கோகிலா குஞ்சு கிளி போல இருப்பாளா. என்ன பாட்டு திருப்பி பாடு. கூப்பிட்டா ஓடி வருவாளா இந்த கோகிலா நான் கொஞ்சம் கிளி போல இருப்பாளா. இல்ல வேலை எனக்கு வேற மாதிரி வழி தெரியாட்டா தெரிஞ்ச கூப்பிட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா கோகிலா கொஞ்சம் கிளி போல இருப்பாளா. எங்க அண்ணா உங்க காலில் கூட விழுகிறண்ணா. என்னண்ணா என்னண்ணா இந்த பிள்ளை இப்படியே இருக்கு. எனக்கே அமையல உங்களுக்கு அமையுமா? நான் பொத்திட்டு போங்கண்ணா. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரு தடவை மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு தடவை கிரிச்சுக்காடல அவன் கோயிலுக்கு பஞ்சாமிரத்தை வாங்க சொல்றேன். சால்ட்டு கொட்டா நல்லா இருக்கும் பாட்டு. அதான் சால்ட் போட்டா நான் சால்ட்டு கொட்டா நீ சைதான் பெட்டி நான் வெண்டிரு தண்ணி ஆக மொத்தம் எல்லாருமே இந்தியாவின் குடிமகன் தான். ஒத்து ஒத்து கொஞ்சம் உஜாரா ஒத்து ஏன் பார்த்து பார்த்து இதை நம்ம பக்கம் பார்த்து ஏலரிசி ஓவியமே எனக்கு ஏத்த சித்திரமே அடி எனக்கு ஏத்த சித்திரமே இத்தனை நாளாகத்தான் எங்க நீயும் இருந்த எடி. ஏன் மேடம் வேணாம் மேடம். சார் போய்ங்க கொஞ்சம். ரொம்ப நேரத்துக்கு மேலே இழப்பு வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் பண்ணோம்னா வள்ளிரும நாடகம் தலகாலம் மாறி போயிடும். என் உறவுகளுக்காக ஒரு நேரம் நின்றோம். கோயிலா என்ன நான் காதலை சொன்னாலும் என் காதலை இதே நம்ம குலசாமி கருங்குளத்து முனி தொட்டு கும்பிட்டுக்குருவான். அந்த ஊதுவத்தியை தொடாதீங்க, இங்கே கையில் சுட்டுப்புறோம். முனியாவை கருங்குளத்து முனி திரும்பி நில்லு குனிஞ்சு சாமி ஆசீர்வாதம் பண்ணு. விபூதி போடும், விபூதி போடுங்க. ஐயா அது முனியாவில் கடா, அது வெதர் வீக்கம், அது அனத்தம் புண்ணும் தொடக்கூடாது. சாமிக்கு அருள் பிடிக்கும். பார்க்குறியா சில புறம்போக்கில் இருந்துச்சு, பட்டாவளம் நகட்டி வச்சேன். என்னடா தேன்னு சொல்லி அங்கே போயிட்டேன். கடுப்பு நீரட்ட சாட்டை தொழில் போட்டு அவ்வளோதான். ஏன்னா சாமிக்கு வந்து இதாயிரும். தொடாதீங்க, சிலுக்குது பாருங்க. கோயிலா சரி அமைதியா இருங்கப்பா. கோயிலா எத்தனை பெண்கள் என்கிட்ட லவ் சொன்னாலும் நான் உன்னைய மட்டும் ஏன் சுற்றி சுற்றி வரேன்னா நீ தான் வர காப்பி நல்லா போடு. கோயிலா
இந்த உலகத்துல நான் பெண்களை ஏறெடுத்தே பார்த்தது இல்ல. ஆமா முண்ட மாலை கண்ணு. ஆனா உன்னை நம்பித்தான் சுத்த கண்ணா 42 வருஷமா இந்த செருப்பு கிட்ட என்ன 2 அடி அடிச்சுட்டு உன்னை அடிப்பேன். உன் வயசே 23 தான். விளக்கமாறு முண்டை 43 கேனப்பையில நான் காதல் புலோர்ல வயசு கூடிடுச்சு. உன் ஈரோக்குள்ள புலோ சொல்லுங்க. வசனம் மறந்துருச்சு. நீ மட்டும் இல்லைன்னா சீமக்கரில் அடிச்சு விட்டு போயிடுவேன். விடுவேன் வாடா கோயிலா அண்ணே அங்கிட்ட இருக்க ஆளு சும்மா இருங்கண்ணே முடிச்சு விட்டுருவேன். அப்புறம் ப்ளீஸ் ப்ரோ. அப்புறம் விழா கமிட்டி நான் பதில் சொல்லணும். வெளியூர்லேருந்து வர்ற அண்ணன் தம்பியா கும்பிட்டு கேட்குறேன். விசாமல் இருங்க நல்லா இருப்பேன் சாமியெல்லாம். நான் தன்னால் வயிற்று பொழப்புக்காக ஓடி இருக்கேன். என் பொழப்பில் நீங்கள் எம்சாண்டை கொட்டிடுவீங்களே. அப்புறம் எல்லா ஊர்லேயும் போட மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்தால் ஊர் கரைச்சல் ஆயிரமுடா வேணாம்ன்றாங்க. அப்போ நான் இவங்களை வச்சு பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் பார்ப்பேன். அது இவன் கூட பஸ்ஸில் ஏறி இறங்கிடுவேன். அவன் முண்டை ஏறி திருப்பத்தூர் பஸ்ஸில் ஏறிட்டு திருச்சி போய் தான் திரும்புவேன். பாயிண்ட் டு பாயிண்டில் இறங்க முடியாது முண்டை. ஐயோ கோயிலா காதலுக்கு 4 கண்கள் சொல்லும் போது ஊன்னு கேட்டுக்க. புலவரில் அடிக்கிறது தானே. என் தம்பி தப்பா சொல்ல. நீங்க போடுங்க மச்சான். அல்ல ஐயனார் மை செட்டு அந்த மைக்கு அலசணும் டோட்டல் ஏச்சிய. மாமா நீங்க ஊன்னு சொல்லுங்க. விட்ட நெருக்கிருச்சு. கோயிலா ஏன் அத்தனை சொத்துக்களும் உனக்குத்தேன். என்னுடைய எல்லா சொத்தும் உனக்குத்தேன். மொட்டனாக்கா மாமாவுக்கு கொள்ளூர் மணி மாமா. ஐயா பொன்னாட போடுங்க அண்ணே வைக்கலண்ணே. விடுங்க விடுங்க அவ்வளோதான் கத்திட்டு இந்த கிளப்பி விட்டுறேன். இங்கே நகைச்சுவை மன்னராக பானிபூர் கடை தான் வச்சுருக்கோம் பாலமேட்டில். உள்ளே இருக்கும்போது எங்கள் பேரெல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் கண்டிப்பாக வருவோம். என் உயிர் உள்ள வரை என் வாத்தியாரை மறக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலே அவங்க இப்படித்தாண்ட 2-3 பேர் சொன்னாங்க. 2-3 பேருடைய மொத்தம் 11 மாணவரில் இப்படித்தான் சொன்னாங்க. எங்கள் வாத்தியார் உசுறு என்னைய நெஞ்சில் இருக்கான்றே கடைசியில் போகும்போது வாயில் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க போக மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம்மா. ஏன்னா அது உண்மையை சொல்லிடணும். ஆனந்து என்னுடைய அக்கா மகன். நான் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த ஒரு பூனைக்குட்டி. அதான் உண்மை. நான் ஒரு சில பேர்த்துக்காக தான் இவரை ஆனந்தை நம்ம கூப்பிடல. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு 3 வருஷம் கலக்குன்னு கலைக்கு எடுத்து வந்தார். இதே இந்த சீனை விட்டுட்டு அடுத்து இந்த நாடகத்தை வெளியே வர சிரிக்க வச்சு ஆனந்தனால் கொண்டு போக முடியும். அவ்வளோ ஒரு திறமையான ஒரு ஆனந்த். அவர் மாமா பார்த்து வந்தது எல்லாமே உயிர் உள்ளவரை அவரை என்னைக்கு மறக்க மாட்டேன். அது என்னைக்கு அவருக்குன்னு ஒரு மரியாதை மனசுல இல்லப்பு கொஞ்ச நாள் போல உண்மையிலே இன்னும் 1 வருஷம் உனக்கு அப்புறம் சொல்லுங்கப்பு. என்ன திடீர்னு தோசையை மாதிரி மாறுவிய. இது எங்கேயும் போகாது. ஏன்னு கேளுங்க. ஏன் நீங்கள் பாண்டிச்சாமி மகமாயி அந்த நாடகமாவது ஆடி ஒரு நாளைக்கு 4000 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி பொழைச்சிக்குரிய கலைமணி கான்ட்ராக்ட்காரன் உங்களை காப்பாற்றி விட்டுறேன். இதை விட்டுட்டு போயிடுவாங்க. அது வாவம் ஆயில் உள்ள வர அன்பாளையத்தில் ஒரு ஆளாக இருப்பார். எனக்கு அசிஸ்டண்ட்டு மேனேஜரு எல்லாமே. சினிமா துறைக்கு போனால் கூட கொடை ஓடிக்கிறது இவர் தான். இவர் கொடையில் நிற்பார், நான் வெயிலில் நிற்பேன். எட்டாதுன்னு வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா நான் மட்டும் கிடையாது. ஒரு நடிகர் நிற்கும் போது இன்னொரு நடிகனுடைய பேரை சொல்லி இங்கிலீஷ் தெரியாமத்தான் அவன் வாயில சொல்கிறேன். ஒயிட் என் வாயில என் தம்பி சந்தோஷப்படுறேன். 18ஆம் குடி அண்ணன் பந்தய பிதாமகன் வீரத்தமிழன் திரு மணி அவர்களுடைய அன்பு சகோதரர்கள் திருப்பத்தூர் திரு வெங்கட் வெயிட் திரு முத்து MLR கண்ணம்மா கோயிலா கண்ணம்மா வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருமே இரவு நேரத்திலே தூக்கத்திலே கவனமாக ரோட்டுகளை கடக்க வேண்டும். எல்லாரும் தயவு செய்து போற வழிகளே சாத்துக்குடி சாறு எடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில பாரு முழுதாகத்தா பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் கொம்பத்தையும் சொட்டது சூடீர் மெதுவா
கூட்டம் போகும் பொதுவாகத்தான் கண்ணல பால இவன் மக்களை பார்த்து நிக்கிறேன். அவன் எப்படி வாய போல முண்டை நரம்பு தெளிச்சு முண்டை உன்னால நிக்க முடியாது. ஏத்தா நீ என்னத்தான் முதுகூரம் ஆடுது. இப்படி ஒரு சிலை எங்கனையும் பார்க்கல. கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லு சிலை நேரே வந்து நடை போட்டது.